எம்பிக்களை பெற்றிருக்கின்றார். அது ஒரு சாதனை. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பொறுத்தளவில் இந்த எம்பிபி அலையிலே அப்படியான ஒரு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுவது என்றால் அது ஒரு சாதனை. அதே போன்றால் முஸ்லிம் காங்கிரஸ் 5 எம்பிக்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் விடவில்லை, இந்த அலைக்குள் அவர்கள் 5 எம்பிக்களை பெற்றிருக்கிறார். அதே போன்று அதாவது தேசிய ஐக்கியம், அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி, அதுவும் கூட முஸ்லிம் 3 எம்பிக்களை பெற்றிருக்கிறார்கள். கொழும்பு மாவட்டத்தில் 2, திருகோணமலையில் 1. அது எப்படி பார்க்கின்ற போது மன்னாரிலே ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். எனவே ஆக கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் தான் இருக்கின்றார். இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிலே ஒரு நிலையான ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி எல்லோரும் சமமாக மதிக்கின்ற, ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் மதிக்கின்ற ஒரு பாங்கு இருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம். எதிர்காலத்திலே தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பல விமர்சனங்கள் இருக்கின்றன. இந்த ஆட்சியிலே பல விமர்சனங்கள் இருக்கின்றன. முஸ்லிம்களை பொறுத்தளவிலே ஒரு சம ரீதியான ஒரு கண்காணிப்பு அல்லது கவனிப்பு இருக்கவில்லை என்ற பல வாதங்கள் இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய தலைவர்கள் கடந்த காலங்களிலே பாராளுமன்றத்திலே பேசும்போது கூறினார், செருக்குத்தனமாக, அதாவது உங்களுக்கு தெரியும் 2020 19 வென்ற கோட்டாபய ராஜபக்ச அவர் நினைத்தார் 3/2 பெரும்பான்மை கிடைத்தவுடன் நான் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் ராஜா என்று. ஆண்டவன் அதை திருப்பி மத்த பக்கம் போட்டு கடைசியில் ஓடக்கூடிய, அதாவது இலங்கையிலே ஒரு சரித்திரத்திலே நடைபெறாத ஒரு சரித்திரம் நடைபெற்றது. ஆகவே அப்படி நடந்துவிடக்கூடாது. நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய ஆட்சியை கொண்டு சென்றால் எங்களுடைய ஆதரவு, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் உள்ள 3 பாராளுமன்ற உறுப்பினர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்று அச்சொட்டா கூறிவிட்டார். எனவே அவர்களும் அரசாங்கத்தை பொறுத்த அளவிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு மிகவும் நல்ல உறவிலே இருக்கின்ற நிலையிலே நாங்கள் எங்களுடைய எம்பியை ஒரு அரசு எம்பியாகத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தும் 12 பிரச்சனைகளுக்கு இன்று முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பார்க்க போனால் மாவட்ட ரீதியில் பார்க்கணும், நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அரசாங்கம் கதைக்கின்ற கதைகளுக்கு அரசாங்க அதிபராக ஒரு தமிழ் தெரிந்த ஒரு உத்தியோகத்தை இருக்க வேண்டும் அங்கு. ஆனால் அப்படியான நிலை இல்லை. இன்று பாருங்கள், நாவிதம்பள்ளி காரதீவு பிரதேசங்களை பொறுத்தவரை முஸ்லீம்கள் 35% வாழ்கின்றார்கள். அங்கே ஒரு ஏடிஎஸ் கூட போடக்கூடிய நிலையில் இல்லை. நாவிதம்பள்ளிக்கு கட்டாயம் ஒரு ஏடிஎஸ் முஸ்லீம் ஆளை போட வேண்டிய நிலை இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் இதை கூறினால் இனவாதம் என்கிறார்கள், அவர்கள் கூறினால் அது தேசியவாதம். ஆகவே இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நிர்வாக ரீதியாக எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை. நாங்கள் கடந்த காலங்களிலே கரையோர மாவட்டம் என்ற ஒரு கோஷத்தில் இருந்தோம், அதுவும் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அதையாவது நாங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா தமிழ் தெரிந்த ஒரு அரசாங்க அதிபர் நியமிக்கப்படணும், அது எங்களுடைய உரிமை. ஆகவே அதற்காக நாங்கள் பாடுபடுவோம். என்றால் அரசாங்கம் சொல்கின்றது நாங்கள் எல்லாத்தையும் நீதியாக நியாயமாக செய்வோம் என்று. ஆகவே இந்த விஷயத்தில் நியாயம் செய்ய வேண்டும் அவர்கள். ஆகவே அதனை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். ஏனென்றால் அம்பாறை மாவட்டத்தில் நிர்வாக ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அம்பாறை மாவட்ட ரீதியாக பார்க்கின்ற போது நாவிதம்பள்ளியிலே ஒரு உதவி பிரதேச செயலாளர், காரதீவு உதவி பிரதேச செயலாளர் போட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. என்றால் மாளிகைக்காடு மக்கள், மாவடிப்பள்ளி மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அதே போன்று நாவிதம்பள்ளியில் இருக்கின்ற கொலனியை சேர்ந்த மக்களுக்கு கடும் பிரச்சனை இருக்கின்றது. ஏன்னா என்னிடம் நிர்வாகம் ரீதியாக இந்த பொதுவினிடம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காணி பிரச்சனை என்றாலும் வாகனி பிரச்சனையாக இருக்கின்றது நாவிதம்பள்ளி பிரதேசத்தில். அதே போன்று எங்களுடைய கல்முனை பிரச்சனையை பொறுத்த அளவிலேயும் நான் நினைக்கிறேன், ஒரு நியாயமற்ற கோரிக்கையை கேட்கின்ற போது எல்லா எம்பிக்களும் ஒன்றிணைந்து நாங்கள் அரசியல் ரீதியாக அரசு தேர்தல் நடக்கின்ற காலங்களிலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி பார்க்கலாம், மற்ற நேரங்களில் நாங்கள் ஒற்றுமையாக செய்யப்படும். நான் அப்படி பிரதேச செயலாளராக இருக்கின்ற போது அப்படித்தான் நான் வேலை செஞ்சு பழகினேன். எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று இல்லாமல் எல்லோர பங்களிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில தான் நானும் அந்த அரசு சேவை செய்தேன். அதே போன்றுதான் எங்களுடைய சாய்ந்த மரத்தை பொறுத்தவரையும் அதுதான் நாங்கள் நாடுவோம். என்றால் கல்முனை பிரச்சனையை பற்றி ஒரு கோடீஸ்வரன் எம்பி அவர்கள் கதைத்திருப்பது உண்மைக்கு புறம்பான விஷயம். இலங்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது தமிழ் மக்களுக்கு. இது கல்முனை பிரச்சனை வரக்கூடிய இலங்கையில் உள்ள தமிழ் பிரச்சனை போன்று அவர் கதைக்கிறது ஒரு பொருத்தமற்ற கதை. ஏனென்றால் கல்முனையை பொறுத்த அளவிலே 2ஆம் உலக மகாயுத்த காலத்திலே ஒரு கச்சேரியாக இருந்த பிரதேசம். உண்மையாகவே நம்முடைய அரசியல்வாதிகள் விட்ட பிழைதான் இன்று கல்முனையில் ஒரு கச்சேரி இருந்திக்க வேண்டும். அம்பாறை கல்முனை மாவட்டம் இருந்திக்க வேண்டும். என்றால் 1963 அம்பாறை கச்சேரி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து கல்முனை ஒரு அரசாங்க அதிபர், அதுவும் இலங்கை சிவில் சேவை உத்தியோகத்தர் நிர்வாக சேவையில் மிகவும் மூத்த அதிகாரி ஏஎம்ஏ அசீஸ் அவர்கள் தான் அந்த அரசாங்க அதிபராக இருந்திருக்கார் கல்முனையில். அப்படிப்பட்ட ஊர். அதை அந்த டவுனை 2ஆக பிரித்து
செய்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு பணவர்த்தம். ஆனால் சிலர் சொல்லுவாங்க நீங்கள் சாயுத மருந்து பிரிக்கிறீங்க. சாய்ந்த மருந்துக்கும் அதுக்கும் வித்தியாசம். இப்போ சாய்ந்த மருந்து ஒரு 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 தனிப்பட்ட ஊர், அது ஒரு நிர்வாக ரீதியாக கல்முனை போகணும்ன்றது தூரம் தான். ஆகவே இங்குள்ள மக்களுக்கு நிர்வாகத்தை காலடி கொண்டு போகணும். அதுக்காக நிர்வாகத்துக்காக ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு பிரதேச செயலகத்தை டவுனில் கட்டி போட்டு இங்கே வாங்க நீங்கள். ஆனால் எங்கிட்ட போறியா தாங்க ஒரு 100 மீட்டருக்குள்ள 2 ஆஃபீஸ், 100 மீட்டருக்குள்ள 2 ஆஃபீஸ். ஆகவே அது நாங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் சிலர் முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுவாங்க. ஏன்னா சாய்ந்த மருந்து நீங்கள் தனியாக இருக்கு. அது சாய்ந்த மருந்து பிரச்சனை வரலாறை பார்த்த உடனே அது மாறிய பிரச்சனை. இன்று அது நீதிமன்றத்தில் இருக்கு. அதை பற்றி ஒருத்தரும் கொண்டும் செய்ய தேவையில்லை. அது இறைவனுடைய ஏற்பாடு, நீதிமன்றத்தில் கிடக்கு. அது ஏதோ நன்மை தீமையோ அதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். ஆகவே கல்முனை பிரச்சனையிலும் நாங்கள் தலையிடவில்லை. அதையும் நான் ஒரு இஷ்யூவாக உங்களிடம் முன்வைக்கிறேன். என்றால் கல்முனை பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் கதைக்க வேண்டும். அவங்க கதைக்கிறதெல்லாம் தமிழர் பிரச்சனை, தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் ஆகப்பெரிய பிரச்சனையாக கல்முனையை தான் காட்டுறாங்க. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை அங்கே இல்லை. ஆகவே அது ஒரு அவசர காலத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு டிஎஸ் ஆஃபீஸ். அதுவும் அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்பட்டதுதான். அந்த நேரம் மீண்டும் மீண்டும் அரசியல்வாதிகளால் தான் அந்த பிரதேச செயலகம் இவ்வளவு நிலைக்கு வந்திருக்கு. இன்று முஸ்லீம் பிரதேச செயலகம் ஒரு முனிசிபல் கவுன்சிலில் ஒரு இடத்துல ஒத்திக்கு தான் இருக்கு. ரெண்டையும் உண்டாக்கி ஒரு தமிழ் டிஎஸை போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அந்த கல்முனை பிரச்சனையை தீக்கணும். அதுக்கெல்லாம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாகவும் உங்களிடம் முன்வைத்து, குறிப்பாக இந்த சாய்ந்த மருந்து பிரதேசத்தில் இன்று பள்ளிவாசல் பிரச்சனையும் ஒன்று போய்கொண்டிருக்கு. ஏனென்றால் பள்ளிவாசலை பொறுத்தளவிலே ஒரு நல்ல ஒரு சபை ஒன்று இருந்த இடம், பேர் போன சபை இருந்த இடம் இன்று மற்ற பக்கம் பேர் போயிருக்கு. ஆக கடைசி நிலைக்கு வந்திருக்கு. ஆகவே அது சம்பந்தமாக உங்களுடைய நடவடிக்கை, குறிப்பாக இந்த சாய்ந்த மருந்தை பொறுத்தளவிலே 2 பேங்க் இருக்கு. பீப்புள்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் சொல்லுவோம். 2ஐயும் தரம் குறைச்சி போனிங் சென்டராக, அதாவது வீடு வைக்கின்ற ஒரு வங்கிகளாகத்தான் அதை மாற்றி. ஒரு குறிப்பாக நீங்கள் போய் இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். 50,000 காசு இருக்கிறதுக்கு இங்கே போயில சாயந்தரம் இந்த ஏடிஎம்ல எடுக்கல. 2 லட்சம் எடுக்கிறேன்னா போகணும் நீங்கள் காரணம் ஏடிஎம். ஆகவே இது ஒரு உண்மையிலேயே ஒரு பிஸ்னஸ் பிளேஸ். இப்படியான பிஸ்னஸ் பிளேஸ்ல இந்த வங்கி 2ஐயும் தரம் குறைச்சி ஒன்ற டிஜிட்டல் அந்த என்ன டிரான்சாக்ஷன் சொல்லி அங்கே உண்ட பிஓசியை போட்டு அடுத்தது அதை நாங்கள் பலர் ஜிஎம்முட்டையெல்லாம் கழிச்சோம். அந்த நேரம் கழிச்சோம். இனி அதிகாரம் இல்லாட்டி, இப்போ உங்களுக்கு தெரிந்த அதிகாரம் இல்லாட்டி என்ன கூட்டிக்கு வந்து அரசியலுக்கு வந்தாக்க கூட இப்போ சிலர் வாரல. பயம். அதிகாரம் இருந்தால் தான் வருவாங்க. இப்போ டிஎஸ்ஆர்க்குள்ளே வந்தாக்கள் அரசியலில் நீங்கள் ஈடுபடணும், வரணும், போகணும்ன்றாங்க. ஒரு சிலர் ஆக்களை காணலை. என்னடா அதிகாரத்தை கண்டா போயிடுவாங்க. ஆனால் என்ன இருக்கிற ஆக்கள் இருக்காங்களே, இவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோட மிகவும் உறுதியாக இருந்து இந்த அரசியல்ல நீங்க என்ன வந்தாலும் சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க ஒன்றும் இல்லை அரசியல், நாங்களும் ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலையில இருக்கிறார்கள் தான் இவங்க. எங்களுக்கு அரசியலை பத்தி இல்லை, நாங்க ஆகிறத பத்தி யோசிக்கிறார்கள் தான். என்னடா கபருக்கு போறதுக்கு நல்லா பேசுறோம்ங்கிற ஒரு நிலையில் இருக்கிறார். ஆகவே நாங்கள் இருக்கும் வரைக்கும், கபருக்கு போகும் வரைக்கும் இதையாவது எங்களுடைய பிரதேசத்துக்கு, எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்களும் அரசியல் ரீதியான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதிலே குறிப்பாக நாங்கள் சிலர் என் மீதும் குற்றம் சொல்ற, நீங்க பிரதேசங்களை பிரிக்கிற, உண்மையிலே பிரதேசம் பிரிக்கப்பட்டது உண்மையிலே சாய்ந்த மருந்து 1991ஆம் ஆண்டிலிருந்து ஒரு சனிதறி போர்டாக கல்முனையும் சாய்ந்தமும் தனித்தனி இருந்தது. அதை சேர்த்ததும் கூட ஒரு அரசியல்வாதி தான். 1987ஆம் ஆண்டு பிரதேச சபைகள் சட்டத்தின் மூலம் அதை இணைச்சி வச்சாங்க. அதை நீங்க இருந்த மாதிரி தந்திருந்தா நேரம் விஷயம் முடிஞ்சிருக்கு. இதுவும் ஒரு அரசியல் செயற்பாட்டில் ஏற்பட்ட விளைவு தான் அது. ஆகவே ஒருத்தரும் கோரிக்கை தேவையில்லை. எனவே அது சம்பந்தமான நகல்கள், அது சம்பந்தமான விடயங்கள், பிரதேச சபை சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில். ஆகவே இந்த அபிவிருத்தியை பொறுத்தளவிலே, விஷயங்களை பொறுத்தளவிலே நீதியான நேர்மையானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. எங்களுடைய பங்களிப்பு வேணும் என்றாலும் கொடுக்கலாம். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். யாருடையும் நாங்கள் பயிற்சி கொண்டு இந்த வேலைகளை செய்ய விரும்பவில்லை. குறிப்பாக இந்த பிரதேசம் ஒலிவேரியன் கிராமம் பல ரோட்டுகள் நாங்கள் போட்ட டிஎஸ்ஆர் இருந்து போட்டு பிறகு 2020ஆம் ஆண்டு போட்ட ரோட்டோட அரவாசியோட கோவிட்டோட போனது இன்னும் அந்த ரோட்டுகள் போடலை. இன்றைக்கும் சில ரோட்டுகள் அந்த நாங்கள் ரோட்டு போட்டு வீடு கட்டின மாதிரி அப்படியே அந்த ரோட்டு இருக்கு, வீட்டு நிலம் மாறியே அப்படியே இருக்கு. அப்படியான ரோட்டுகளை போட சொன்னா கூட கடந்த காலங்களில் பல இன்ஃபுளுன்ஸ் மூலமாக நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ரோட்டுகள் கூட
வெவ்வேறு இடங்களில் போடப்பட்டு மாவடிப்பள்ளியிலிருந்து கல்முனைக்கு வந்த ரோட்டை கூட தடுத்துட்டாங்க. அது கூட தடுக்க அது போட்டிருந்தா கூட அந்த எஹெட் வீட்டு திட்டம் தாண்டிருக்காது. அது அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. அதோட இன்னும் ஒரு பிரச்சனை எஹெட் வீட்டு திட்டம் அடிக்கடி சாலுது. ஆகவே அதுக்கு ஒரு நிரந்தரமான வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் எதிர்காலத்தில் செயற்படுத்த வேண்டியிருக்கு. ஏனென்றால் அந்த எஹெட்டை பொறுத்தளவிலே SLLRDC ஸ்ரீலங்கா லேண்ட் ரெக்ளமேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் அதை நிரப்பினது. அவங்க அவசரத்துக்கு நிரப்பி தந்தது. சில நேரம் அவங்களோட டெக்னிக்கல் கோலாக இருக்கலாம். ஆகவே அவங்களோட நாங்கள் கழிச்சு அவங்க தான் அந்த அதுக்குரிய நஷ்ட வீடுகளை வழங்கணும். என்ன பெரிய ஒரு கோஆபரேஷன் அது. அது சம்பந்தமாக கொஞ்சம் நான் என்ன எல்லா விஷயங்களையும் அடுக்கிட்டு போகிறேன், எல்லாத்தையும் அடுக்கிட்டு போகிறேன். இன்றைக்கு ஒரு சமரி மாதிரி சொல்கிறேன் கிரைக்கு வழியா. எனவே அது சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. அதே போல இந்த மீனவர்கள் பிரச்சனை மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏறக்குறைய இலங்கையோட மீன் உற்பத்தியில் மிகவும் கூடுதலான பங்களிப்பு செய்ய ஹை பொட்டன்ஷியல் ஏரியா தான் இந்த சாய்ந்தமருது, மாளிகைக்காடு, இந்த கல்முனை கரையோரம்ங்கிறது. வரக்கூடிய கூடுதலான மீனவர்கள் வாழ்கின்ற மீன் வள்ளங்கள் பாரிய அளவான முதலீடுகள் செய்யப்பட்ட ஒரு பிரதேசம். உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்றது. ஆகவே மீன் உற்பத்தியில நாங்கள் மிகவும் தன்னிறைவு காண வேண்டிய பிரதேசம். ஆகவே அந்த பிரதேசத்துக்கு இதுவரையில் ஒரு ரேடியோ சென்டர் இல்லை. நானும் பலமுறை ஈசரிக்கிற காலத்திலிருந்து முயற்சி எடுத்தேன். அதே போல இறங்கு துறை ஒன்று இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒளிவில் துறையை தோண்டினோடனே பாரிய மண்ணரிப்புகள் ஏற்படுது. ஆகவே பாரிய மண்ணரிப்புகள் இருந்து நீண்டவரும் பாதிக்கப்படுது. ஆகவே நாங்கள் இதில் இருக்கிற அந்த தூணாவை உண்மையிலே அந்த சீசன் காலத்தில் வாழைச்செடிக்கு கொண்டு போய் கட்டுற காலத்தில் இல்லாமல் இதை கொஞ்சம் தூண்டி விடக்கூடிய நாங்கள் போன முறை அந்த மண்ணரிப்பு ஏற்பட்ட காலத்தில் அந்த சிசிடியால் போடப்பட்ட அந்த தடுப்புகளை பார்த்த போல அது உண்மையிலே ஒரு லேசான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சோட அரசாங்கத்தில் 375 மில்லியன் காசு ஒதுக்கி பேப்பர்லேயே அட்வர்டைஸ் பண்ணினாங்க. ஆனால் வெண்டதுக்கு பிறகு ஏன்னா ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணல, மஹிந்த ராஜபக்சே சப்போர்ட் பண்ணாதால 35 மில்லியனை முதல் ஒதுக்கினாங்க இந்த இபாட் மூலமாக. அதை எடுத்து இவங்க கண்டக்ட் செஞ்சு அந்த ஷாக்குகள் அடித்து ஒரு பைலட் ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு காட்டினாங்க. அதில் சக்ஸஸ் அது. ஆகவே சீசன் காலத்தில் அந்த போட்டுகளை இழுத்து உள்ளுக்கு போடக்கூடிய அளவு அந்த பாலத்தையும் மணக்கி அடுத்த ஹாஸ்பிட்டல் பாலமும் உடஞ்சி கிடக்கு. இப்படி கணக்க பிரச்சனைகளுக்கு சொல்ல போனால் உண்மையாக ஒரு நாள் எடுக்கும் இந்த ஊர பிரச்சனைகளை. அது இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. மீனவர பிரச்சனை, கரவலை பிரச்சனைக்கு, சுனாமிக்கு போன சாமான் எல்லாம் அங்கே உள்ளுக்கு தான் கிடக்கு. வலை இழுக்கல கரவலை கராக்கள் இழுத்த உடனே வலைதான் வருது பிரிஞ்சு. அது அப்படியான பிரச்சனைகள் அப்படி கணக்கு பிரச்சனை நாங்கள் இருந்து ஒரு நாளைக்கு ஸ்டடி பண்ணி அந்த பிரச்சனைகளை பார்க்கணும். அதுக்காக நான் அதே போல் இந்த கிரவுண்ட் விளையாட்டு மைதானம் 10 ஏக்கர் நாங்கள் இந்த ஏரியாவில் இல்லாத ஒரு ஏக்கர் தொகையை நாங்கள் ஒதுக்கி பெரிய ஒரு கிரவுண்டாக, அதாவது நம்ம அம்பாறை மாவட்டத்தில் கரையோர பிரதேசத்தில் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டாக அதை ஆக்கணும் என்ற அடிப்படையில் தான் ஒரு தூர நோக்கின் அடிப்படையில் அதை நாங்கள் 10 ஏக்கர் ஆக்கியிருக்கோம். அந்த கிரவுண்டுக்கு ஓரளவு அந்நேரம் டிஎஸ்ஆர்னு செய்யக்கூடியவளை செஞ்சோம். இப்போ எங்களால் ஒன்றும் செய்யலாம் இல்லையா. ஆகவே நீங்கள் எம்ஜிஆர் வந்து நீங்கள் காலத்தில் சம்பந்தமான சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே இது ஒரு சமரியை தான் நான் சொல்கிறேன். எதிர்காலத்தில் என்ன செய்யணும்ன்றது. ஆனால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முயலாது. படிப்படியாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யலாம். நான் விழிக்கிறதுக்கு மறந்துட்டேன். எங்களோட அம்பாரை சொல்லி மாற்ற அந்த அடுத்தது என்னென்னா, இப்போ நம்மளோட இந்த சாய்ந்தமருதை பொறுத்தளவிலே, மாளிகைக்காடை பொறுத்தளவிலே இந்த மையவாடிங்கிறது பாரிய பிரச்சனை. தினவாசன் மாளிகைக்காடு சாய்ந்தமருதில் மையவாடிங்கிறது பாரிய பிரச்சனை. என்னென்னா வேறக்குறைய இப்போ டிஎஸ் ஒரு 4 ஏக்கர் காணியும் ஒதுக்கிறியா, அந்த வீடு திட்டத்துக்கு ஒதுக்கின காரியை சண்டை பிடிச்சுன்னா அதையும் அந்த ஒதுக்கிருக்கு. ஆனால் அதை நிரப்பக்கூடிய வழிவகைகள் தெரியும், அதை செய்யலாம். நீங்கள் ஒருக்கா டிஎஸை ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணினீங்கன்னா நான் வருவேன். இப்போ சிசிடிவி உத்தியோகத்தர்கள் எடுத்து நாங்கள் அது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணினா நானும் கூப்பிட்டா வருவேன், பிரச்சனை இல்லை நமக்கு. அதே அது சம்பந்தமாக செஞ்சு இந்த மையவாடியை நடக்கிறதுக்கு ஒரு வழியை பார்க்க வேண்டாம். இந்த அக்பர், தக்குவா, அடுத்தது மாளிகைக்காடு 3ம் நிரம்பி பெரிய சிக்கல். அடுத்த சீசனுக்கு எங்கால போகுதுன்னு இல்லையா. நாங்கள் யோசிச்சோன்னா காரதி டிஎஸோட கழிச்சு போன முறை ஜெகராஜன் அடிஷனல் ஜியா இருந்தவர் டிஎஸ் அறிவுக்குள்ள கழிச்சு அவர் சொன்னார் சுமி அடிக்கிறதுக்கும் அவர் ரெடி மாளிகைக்காட்டில்
ஒரு 5 ஏக்கர். அதுக்கு பள்ளி பூமியை 3 ஏக்கர் இருக்கு, அவங்க விற்கிறதுக்கு ரெடி. பள்ளி பூமியை வாங்கியிருந்தானே அந்த பிரதேச சபை பாரம் கொடுத்து அதை செய்யலாம். அப்படியான சில வேலை திட்டங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு. என்னத்துக்குன்னா நான் சொல்றது கேட்டுக்கிறது ஆளுங்கட்சியை பின்னாடி செய்யட்டும். நம்மளோட கற்பனையில் இருந்த சில வேலை திட்டங்கள், செய்யக்கூடிய வேலை திட்டங்களை, செய்ய கூடாத வேலை திட்டம் இல்லை, இது ஆரணை செய்யட்டும்ன்றதுக்காக தான் நான் இதை வெளிப்படுத்துறேன். என்ன ஆரணை செய்யட்டும், நாமளும் கொஞ்சம் செய்வோம், செய்கிறாக்கள் செய்யட்டும், செஞ்சு இந்த ஊர் மக்கள் பிரச்சனை தீர்க்கட்டும். ஆகவே இப்படிப்பட்ட வேலை திட்டங்கள் இருக்கின்றது. இன்னும் கூடுதலாக வேலை திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்காலங்களில் செய்வோம். ஒரு டைமும் எடுக்கக்கூடாது. அந்த வகையிலே இன்னும் ஒரு மீனவர் சங்கம் ஐஸ் ஃபேக்டரி ஒன்று, ஐஸ் பிரச்சனை, ஐஸ் ஃபேக்டரி ஒன்று கட்டுறதுக்கு ஏறக்குறைய 1 ஏக்கர் காணிதாரன் டிஎஸ்எம் ஒத்துக்கொண்டார். ஆகவே ஐஸ் பிரச்சனையும் கடும் பிரச்சனை இந்த மீனவர்கள். இதெல்லாம் இந்த உள்ள பிரச்சனைகள் நான் சொல்றது. வரக்கூடிய ஒரு நாளைக்கு எத்தனையோ கியூப் ஐஸ் தேவைப்படுது. ஒளிவிலி போகணும், இல்லாட்டி வாழைச்சினை போகணும், டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட் கூட. ஆகவே அந்த ஐஸ் ஃபேக்டரி கட்டுறதுக்கு காணியந்தாரன் இருந்தார். ஆகவே எங்களோட ஃபிஷரிஸ் மினிஸ்டரோட கழிச்சு அது சம்பந்தமான வேலை திட்டங்களையும் செய்யலாம். ஆகவே இப்படி பல வேலை திட்டங்கள் இருக்கு. அதிகமாக எல்லாத்தையும் நான் இவ்வளோ சொல்லலை, சில விஷயங்களை நான் சொல்லுவேன். ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் எதிர்காலத்தில் இன்றைக்கு நீங்கள் ஒரு நன்றி செலுத்துக்கு வந்த இடத்துல நான் இதையெல்லாம் போட்டு உங்களுக்கு தலையை புலப்பட்டு செய்ய இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சொல்லத்தானே வேணும், சொல்லலைன்னு சொல்லுவாங்க. இதில் இமீடியட்டாக எங்கிட்ட அந்த பேங்க் ரெண்டையும் கொஞ்சம் எல்லா மக்கள் சிலர் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு கல்மை போகணும், இல்லாட்டி காரதி போகணும். ஆகவே சாயந்தரங்களில் கிட்டத்தட்ட 30,000 மக்கள் வாழ்றாங்க. மாளிகைக்காட்டில் கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட மக்கள். ஆகவே 40,000 மக்கள் நம்பிக்கிற பேங்கை கொண்டு போய் தரம் குறைச்சி ரெண்டையும் கொண்டு போய் காரதியும் இல்லாட்டி கல்மை போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு காலுக்கு எல்லாம் செய்கிற இடத்துல இப்போ திரும்ப கொண்டு போய் சொல்றாங்க. இப்போ சமூர்த்தி ஒரு அசோசியேஷன் போடணும் பண்ணா அவர் போய் அக்கௌண்ட் திறக்கணும். அக்கௌண்ட் திறக்கலாம் எங்கன்னா ஃபுல்லா பேங்க் இருக்கிற இடத்துல திறக்கணும். ஆகவே அது சம்பந்தமா கொஞ்சம் ஜிஎம்மோட கழிச்சிருந்தாங்க. அது சம்பந்தமான வேலை திட்டங்கள் இருக்கு, அதை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு உங்கள் சார்பாக இன்றைக்கு நம்மளோட ஊருக்கு நன்றி செலுத்துறதுக்கு வந்த எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் தாஹிர் அவர்கள், அவர் உண்மையிலே 2020ஆம் ஆண்டு எம்பி ஆயிருக்கணும். அந்த எம்பி ஆயிருக்கணும். அந்த எம்பி ஆகாத அவரு மாறி சொல்லாரு. நான் வந்திருந்தா நான் இப்படி ஒவ்வொரு ஆளும் வந்து சொட்டிக்கிட்டு போனா அங்க இருக்கிற ஆக்களுக்கு வரும். ஆகவே இந்த முறை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கா. ஏன்னா போன முறை நீங்க தியாகம் செஞ்சது, அதாவது போன முறை ஏறக்கூடிய 14,000க்கு மேல வாக்குகள் பெற்றவர் தானவர், 15,000 வாக்குகளை பெற்றவர். போன முறை நான் பெற்ற 24,000. இந்த முறை அப்படியே கழுது செஞ்சு கட்டணமான மாதிரி ஒரு 3,000 4,000 ஓட்டு கிடைச்சிச்சு. அதோ ஏதோ அல்லா புண்ணியத்தில் அது கிடைச்சிச்சு. அது இரண்டா இப்ப இப்படித்தானே அதிகாரங்கள் இருக்கக்குள்ளதான் மக்கள் போறாங்க. அதிகாரம் இல்லாட்டி கூட்டாளி மாதிரி பேசுறாலும் சில பேசுறாங்கல்ல, இப்போ கூட படிச்சாக்களும் பேசுறாங்கல்ல. முந்தி எங்க இருந்தாலும் எங்க டிஎஸ் எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. இப்ப பேசி நம்ம ஆளுங்கட்சிக்காரங்க கண்டாண்ட சிக்கல். நம்மளோட சாப்பாடு கூட சாப்பாடு தாரவன் அவ்வளோதான், சாப்பாடு தாரவன் அவ்வளோதான். என்ன ஆகவே கோட்டாபே இருக்க காலத்தில் கூட இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எதிர்த்து தானே பேசி பார்லிமெண்ட் எம்பி எடுத்தது. எத்தனை எம்பி எடுத்தாங்க? முஸ்லீம் காங்கிரஸ் பேசி எடுத்துச்சாங்க. ஆகவே அதுகளுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இந்த தேசிய தலைவர் ரிஷாட் பார்த்துட்டு எத்தனை எப்படி போனார் ஜெயிலுக்கு? அவரை விட்டாங்களா, அவரை வைஃப் விட்டாங்களா, அவர் பிள்ளைகளை விட்டாங்களா, அவரை மாமா விட்டாங்களா, மாமியா எல்லாரும் என்ட்ரி கொண்டு அள்ளி கொண்டு போட்டாங்க. பயப்பட்டாரா? இல்லை, அன்றைக்கு வந்து இந்தியா தான் நிற்கிறார். அது இன்றைக்கும் ஜனாதிபதியோட காட்சி தான் நிற்கிறார். அந்த காய்க்கிற திராணி, அந்த காய்க்கிற அந்த தைரியம் எல்லாருக்கும் இல்லாது. கட்சி தலைவருக்கு ரீதியில் அவருக்கு இருக்கீங்க. அது அந்த வகையில தான் இன்றைக்கு நாங்கள் அந்த கட்சியோட இணைஞ்சு செய்யப்படுறோம். ஊர நன்மைக்காக தான், இந்த பிரதேசத்தின் நன்மைக்கு, சமூகத்தின் நன்மைக்காக தான் நாங்களும் இணைக்கிறோம். நாங்களும் மௌத்தாகம் வரைக்கும் கபரு போகும் வரைக்கும் என்ன, அல்லது நம்மளோட நாடி ஓட்டம் அதை நடக்கலாண்டா ஊட்டம் எடுக்க வேண்டியதா, அது வரைக்கும் நாங்கள் செஞ்சுக்கிருக்கோம். 95 2 வாக்கு போட்டாருங்க போராடிங்கிறான். ஆகவே எங்களுடைய எம்பியோட சேர்ந்து நாங்கள் எதிர்காலத்தை வேலை செய்வோம். ஆளுங்கட்சி எம்பி வந்தாலும் அவருடைய சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நான் தயாராக. ஏன்னா நம்மளோட ஊர்ல விஷயங்கள், நம்மளோட சமூகத்துல விஷயங்கள் நாங்கள் செய்யணும். வேண்டாம், அவங்களுக்கு சில வரையறைகள் இருக்கு, அவங்களோட கட்சி வரையறைகள் இருக்கு. இது இப்போ யூஎம்பி எஸ்எல்பி அல்லது மற்ற கட்சிகளை போல இல்லை. அவங்களோட கட்சி ஒரு டிசிப்ளினா போடுற கட்சி. அவங்க எல்லாம் செய்யல, இவங்க எல்லாம் செய்யலாம், இவங்க எல்லாத்தையும் கேட்கலாம், ஆனா அவங்க ஒன்றும் கேட்கலாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நிதிக்காகவே நாங்கள் எல்லாரும் அதை இணங்கி எதிர்காலத்தில் சிறந்த முறையில் எங்களை ஊர்களை, எங்களை பிரதேசங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்யணும்.
முஸ்லிம்கள் சார்பாக பிரதித்துவம் நிறைய வந்திருக்கு. 20க்கு மேல பிரதித்துவம் இருக்கு நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட்ல. ஆகவே அது நல்ல ஒரு அமைப்பு. இலங்கையில மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆகவே அதிலேயும் குறிப்பாக கூடுதலான மக்கள் வரக்கூடிய 12-13 எம்பிமார் மற்ற பக்கம் தான் நியமிக்கிறாங்க. ஆகவே எல்லோரும் இணைந்து எதிர்காலத்தில் சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அந்த முஸ்லிம் தனியார் சட்டம் சம்பந்தமாக பல்வேறு கதைகள் அடிபடுகின்றது. அது சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது ஒரு டீமாக செயற்பட்டு எதிர்காலத்தில் செயற்படுவார்கள் என்று கேட்டு குறிப்பாக